சென்னை எழும்பூரில் 7வது நாளாக போராட்டம் நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 7வது நாளாக போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் அங்கு திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு குண்டுக்கட்டாக இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து பேருந்துகள் மற்றும் காவல்துறை வாகனங்களில் ஏற்றிச் சென்றனர். அப்போது இடைநிலை ஆசிரியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆசிரியர்கள் பலர் மயங்கி விழுந்த நிலையில் போதுமான ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லாததால் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்கள் சமூக நலக் கூடங்களில் அடைக்கப்பட்ட நிலையில் அங்கும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.